அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அப்போ இந்த 5, 8 இரண்டுமே சூன்யமாகி இருந்தால் நிச்சயமாக ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை உண்டு. அப்போ இதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெண் ஜாதகத்தில் 5, 8 சூன்யமாக இருந்தால் ஆணுக்கு குறையில்லை அப்படிங்கிறது அர்த்தம். குரு மாந்தி அப்படின்னு சொல்லி, மாந்தி அப்படிங்கிறது பிரேத காரகன், குரு அப்படிங்கிறது புத்திரகாரகன். என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், 2 மாதம் இல்லைனா 40 நாள் 50 நாள் அந்த மாதிரி கரு வயத்தில் இருக்கும்போது அந்த கருவை தின்னக்கூடிய பிரேதம் வயிற்றுக்குள்ளே இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இடையே பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசியிலிருந்து வந்திருக்காரு. இவரும் ஐயா மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடத்தில் ஒரு நபர், காந்திகுமார் அப்படிங்கக்கூடிய முருகேசன் ஐயா அவர்கள். அவங்க தென்காசியிலிருந்து வந்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் 2 விஷயந்தான். ஒருத்தர் சம்பாதிக்கிறான், பணம் வருது, பிடிக்குது, எல்லாம் பண்ணுறான். கல்யாணம் ஆகலினாவே அவனை என்ன சொல்லிடுறாங்க, உடனே அவன் கிடக்கிறேன் காலி பையன், தண்டு பையன், இன்னும் ஒரு குழந்தை குட்டி இல்லை, ஒரு கல்யாணம் ஆகலை, இவனெல்லாம் என்னத்தை போய் அவன் பாட்டுக்கு வளகடையாட்ட வளர்ந்து சுற்றிகிட்டே தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறக்கலினாலும் அதை கொஞ்சம் மன வருத்தமாகவே இருந்துகிட்ருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா ஒரு குடும்பம் அமைஞ்சு, ஒரு திருமணம் அமைஞ்சு, ஒரு குழந்தை பாக்கியத்தோடு வாழ்ந்தால் தான் அந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு நிறைவாக இருக்கும். அப்போ அந்த திருமண வாழ்க்கைக்கும் அடுத்தது குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் ஐயா அவருடைய நடைமுறை ஜாதகத்தில் பார்த்த அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு ஐயாவோட உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு பேசுகிறப்பயே ஒரு விஷயத்தை அடுத்தது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கவனிச்சுட்டே இருக்கணும். திரு காந்திகுமார் ஐயா அவர்கள் தென்காசியில் எனக்கு ஃபேஸ்புக் நண்பர். ஒரு பழைய பாரம்பரியமான ஜோசியர்கிட்ட படித்தவர். இவர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த டிகிரி வைஸ் சில விஷயங்கள்லாம் பிரித்து தெளிவாக சொல்லுவார். அதாவது விதி விளக்குகள்லாம் சொல்லுவார். ஒரு கிரகம் அதனுடைய சொந்த சாரம் வாங்கி நிற்கிது அப்படின்னா அந்த வீட்டினுடைய அதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த கிரகம் செய்ய முடியும். சில கிரகம் இப்போ அந்த ராகு கேதுகளை பற்றிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அவருடைய பேச்சு நல்லாயிருக்கும். தொடர்ந்து நான் அடியன் தான் நம்ம பாரதி ஐயாட்ட அறிமுகப்படுத்தினேன். அவர் தாராளமாக பண்ணலாம், நீங்கள் வாங்கினார். பிரசன்னத்தில் கெட்டிக்கார், பிரசன்னத்தில் ரொம்ப கெட்டிக்கார். மாந்தி கணக்கு எடுக்கிறதுக்கு அந்த கேரளா டச்சு அவர்கிட்ட நிறையா இருக்குது. பார்ப்போம், அவருடைய உள்ளத்தில் உள்ள ஜோதிட அனுபவங்களை நாம் கொள்ளையடிப்போம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வணங்கி கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் திண்டுக்கல் சிவாச்சாரியார் அவர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய எளிமையான உரையை துவக்குகிறேன். எனக்கு பெரிய அளவில் மேடை பேச்சில் பழக்கம் கிடையாதுங்க. நான் எத்தனையோ வருஷம் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படின்னாலும் மேடை பேச்சு அப்படிங்கிறது என்னுடைய 2வது பேச்சு தான். இத்தனை வருஷத்தில் ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சு கூட ஊடகங்களில் வந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு ஜோதிட மாநாடு இல்லைனா ஒரு ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் பேசக்கூடியது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை. அப்போது ஏதாவது தவறுகள் இருந்தாலும்
குற்றம் இருந்தாலும் தயவுசெய்து அதனை பெரிதுபடுத்தாமல் என்னை மன்னித்து என்னுடைய உரையை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவில் மேடை பேச்சில் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பேன். ரொம்ப எடுத்துக்கூட்டிலாம் எனக்கு பேச தெரியாது. உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ ஏதாவது தப்பு இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு நம்ம கூட பிறந்தவன் தான், நம்ம அண்ணன் தான், தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நல்லா வரும். சரியா? அப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது எடுத்த உடனே சில நல்ல விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு, ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். இப்போது இந்த ஜோதிடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இதில் வந்திருக்கோம் அப்படின்னா, ஆனால் என்னுடைய தனியாத ஒரு தாகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருக்கு குழந்தை இல்லை அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்தால் குழந்தை உண்டாகணும், இல்லைனா நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்ட தர்றேன். இந்த உலகத்தில் ஏதோ பிறந்திருக்கணும். நம்ம ஜாதகம் பார்க்குறோம், எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம், இந்த ஜோதிடத்தை வச்சு தான் நம்ம காசு பார்க்குறோம். எத்தனையோ பெரிய நண்பர்களுடைய தொடர்பு எல்லாமே வருது. ஜோதிடர்கள் ஒரு ஆள் வர்றாங்க, ஒரு மனிதர் நம்மளோட ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அது எந்த விதமான பதிலை கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ அது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியது. பெரும்பாலும் எனக்கு எப்போங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கரெக்டான ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த டைமில் குருவனுடைய பார்வை வருது, கல்யாணம் நடக்குமா? 3 வருஷம் ஆனாலும் கல்யாணம் நடக்காது. அப்போது அன்னைக்கு வந்து நம்ம 500 ரூபா வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்குகிறோம், சார்ஜ் வாங்குகிறோம், போயிடுது. அப்போது ஜோதிடம் பெரும்பாலும் என்னது அப்படின்னா எதிர்காலத்தை பற்றியது. ஆனால் இதை தாண்டி வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். 3 வருஷம் கழித்து அவரே வருவார், சார் 3 மாதத்தில் கல்யாணம் சொன்னீங்க, 3 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரை கல்யாணம் ஆகலை சார். அந்த வருத்தம், அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அன்றைக்கி வாங்கின பணத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? உண்மை தானே? அப்போது எத்தனையோ நம்ம இப்போ எனக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க, எல்லாமே இருந்தாலும் நமக்குன்னு ஏதாவது ஒன்று ஆண்டவன் கொடுத்துருக்காராங்க. அந்த தேடல் தான் எனக்கு ரொம்ப காலமாக இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு அது அந்த தாகம் வந்து தீரலை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் அப்படிங்கிறதுல யார் வந்தாலும் நம்ம உறுதியாக நம்ம சொல்லணும், போயிட்டு வாயா, உனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள கன்சீவ் ஆவ, இல்லைனா போயிட்டு வாமா, உனக்கு குழந்தை உண்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறேன் அது ஆண்டவன். அது என்னுடைய திறமையாக நான் ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. ஆண்டவன் எனக்கு கொடுத்த வேலை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் அந்த இதில் நிறையா பேர் இது வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணது எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத 100% என்னால் சொல்ல முடியும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் வந்த இது அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல, சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை அப்படின்லாம் பாருங்கள், சூன்யம் அதெல்லாம் வேலை பார்க்காது, திதி சூன்யம் வேலை பார்க்காது, சாரம் அதெல்லாம் கடைநிலையில் பார்த்தா போதும், கடைசியாக சாரத்தை பார்த்தா போதும். யார் சொன்னா? அது சொல்லியிருக்கிறாங்க. அது பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? சூன்யம் எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஜோதிட விதிகள்லாம் மறந்துடுங்க, புக்கில் என்ன எழுதியிருக்குலாம் மறந்துடுங்க, வேண்டாம். 5-8 சூன்யம் இருக்கக்கூடிய ஒரு பெண், திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பெண், போன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு எதுவுமே பார்க்கல, எடுத்தோடனே என் கண்ணில் பட்டது 5-8 சூன்யம். பொண்ணுக்கு வந்து 25 வயசு இருக்கும், 20 வயதில் கல்யாணம் ஆகிருக்கு, 5 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போது முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வரக்கூடிய அமாவாசைக்கு நீயும் உன் புருஷனும் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் போய் நல்லா மீனுக்கு பொறி வாங்கி போட்டுட்டு, ராமநாத சாமியை கும்பிட்டுட்டு, 22 தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு, முடிஞ்சுன்னா ஒரு காசி தீர்த்தம் ஒரு செம்பு வாங்கி ராமநாத சாமி கொடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு வந்துரு. வந்து மறுநாள் கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சுக்கோங்க, அடுத்த பீரியட் உனக்கு இல்லை, குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்குங்க. அப்போ என்ன அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. சார் நீங்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் இன்னமும் மாத்திரை மருந்து, நான் அப்படியே சொல்லக்கூடியது மாத்திரை மருந்துகள் இருந்தால் தயவு செஞ்சு குப்பையில் தூக்கி போடுங்கன்னு. இது அகங்காரமாக சில பேர் நினைப்பாங்க, என்ன நான் மருத்துவர் கொடுத்த மாத்திரையை நீங்கள் குப்பையில் போட சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ நிறையா இடத்துல, எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல விரும்பலை, நிறையா இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவிக்கு அல்லது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் மோசமான மாத்திரைகளாக இருக்குது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆணுக்கு ஆண்மை குறைவை ஏற்படுத்தி அதன் மூலமாக சோதனை குழாய் குழந்தையினுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். இதெல்லாமே MBA படித்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்? MBA படித்தவங்க ஆஸ்பத்திரிக்கு எதுக்குங்க? ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது சேவை மனப்பான்மை. இன்றைக்கி வந்து நீ ஒரு டாக்டர் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபா உனக்கு இந்த டாக்டருக்கு இன்றைக்கி இந்த மருத்துவமனைக்கு வருமானம் காமிச்சா தான் உனக்கு 5 லட்சம் சம்பளம் அப்படின்றாங்க. எதுக்கு கேட்குறது? உண்மையாக இல்லையாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாரையும் நான் குறிப்பிட்டு நான் தாக்க விரும்பலை. ஆனால் மொத்தத்தில் என்ன சொன்னேன்னா, என்னை நம்பி நீ வாரியா, மருந்து மாத்திரைகள் இருக்கா சார், 50,000க்கு வாங்கியிருக்கேன், இப்போ தான் தூக்கி குப்பையில் 5 வருஷம் சாப்பிட்றல, 5 வருஷம் மருந்து சாப்பிட்றல, உனக்கு ஏதாவது வந்துதா, போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ கரெக்டாக வந்து என்னென்னா 5-8 சூன்யம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, இல்லை 8ஆம் பாவகம் அப்படிங்கிறதான் குழந்தை.
வயிற்றில் இருக்கும்போது 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது குழந்தை, 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ளது தான் 5ஆம் பாவகம். கரெக்டாக? அப்போ இந்த 5, 8 இரண்டுமே சூன்யமாகி இருந்தால் நிச்சயமாக ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக குழந்தை உண்டு. அப்போ இதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெண் ஜாதகத்தில் 5, 8 சூன்யமாக இருந்தால் ஆணுக்கு குறையில்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஆணுக்கு குறையில்லை அப்படிங்கிறது மறைமுகமான அர்த்தம். ஏன்னா பெண்ணுக்கு தான் குறை இருக்குது அப்படிங்கிறது. கரெக்டு தான் நான் சொன்னது. சரி, ஆணுக்கு குறை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஆணுக்கு ஒரு குழந்தை பேரில் தடங்கள் இருக்குது, இல்லைனா அதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? மேலோட்டமாக சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா 3, 7, 11 அப்படிங்கிறது முக்கியமான இடங்கள். இந்த 3, 7, 11 இந்த 3 கிரகங்களுமே அலிநட்சத்திர சாரங்கள் வாங்கினால் கண்டிப்பாக வீரிய குறைவு அப்படிங்கிறது உண்டுங்கிறத எடுத்துக்கலாம். வீரிய குறைவு அப்படிங்கிறது 3, 7, 11 இந்த 3மே அலிநட்சத்திர சாரங்கள் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆண்மை குறைவு இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவி, அதாவது பையன் பொண்ணு, இந்த 2 வீட்டில் இருந்து பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்துருக்குறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பொருத்தம் பார்த்துருக்குறாங்க, 10 இருக்குது, நீங்கள் முகூர்த்தப்பட்டா எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஜோதிடர் பார்த்தாரோ அவங்ககிட்ட முகூர்த்தப்பட்டா எழுதுங்க, நான் எழுத மாட்டேன்னு. இல்லை இதில் என்ன குறைய கண்டேங்க அப்படிங்க. நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க. என்ன குறைய கண்டேக, என்ன குறைய கண்டேக அப்படின்னா நான் பார்த்தேன்னா எனக்கு திருப்தியாக தான் எழுதி கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லைங்க. முகூர்த்தப்பட்டா எழுதுனா ஒரு இதுக்கு 2000 ரூபா 5 நிமிஷத்தில் கிடைக்கும்ல நமக்கு. எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் காரணத்தை சொல்லாமல் நாங்கள் போக மாட்டோன்றாங்க. காரணத்தை சொல்லாமல் 10க்கு 10 பொறுத்த இருக்குது, இந்த முகூர்த்தப்பட்டா எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க எனக்கு பதில் சொல்லணுன்றாங்க. அப்போ சொன்னேன், சரி அப்போது வேறு வழி இல்லை. பையன் வீட்டில் இருந்தும் வந்திருக்கிறாங்க, பொண்ணு வீட்டில் இருந்தும் வந்திருக்கிறாங்க, திருமணம் முடிவு பண்ணுறதுக்கு ஃபைனல் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், பையனுக்கு ஆண்மை குறைவு இருக்குங்க, செக் பண்ணிவிட்டு வாங்க, லேபில் போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. லேபில் போய் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாயா, 3, 7, 11 அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வா. ரிப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லைனா நீ வேண்டாம்னு சொல்லு. நான் இங்கே தான் இருக்கிறேன், சரியா, நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போனவங்க போனதான் வரல. அவங்க செக் பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இது நம்மளுடைய திறமையை சொல்கிறதுக்காண்டி இல்லைங்க. நம்மகிட்ட விதண்டாவாதம் பண்ணினாங்கன்னா அப்போ அப்படி தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நம்மகிட்ட நீங்கள் பதில் சொல்லணும்னா என்ன பதில் சொல்ல? ஒரு 10 பேர் இருந்துட்டு ஒரு ஆளை மிரட்டுற மாதிரி பேசுனாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? கரெக்டு தானே? என்கிட்ட அவ்வளோ பெரிய ஆஃபீஸர்களுக்கு பார்ப்போம், எவ்வளோ பெரிய IAS ஆஃபீஸரு, IPS ஆஃபீஸர் எல்லாரும் பார்க்குறேன். யாருமே நம்மகிட்ட ரொம்ப நண்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த ஒரு இது என்னை காயப்படுத்தியிருக்கு, நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, சில நேரம் நம்ம உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ அந்த பையனுக்கு அந்த பொண்ணை முடிச்சு வச்சுருப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வரல, அவ்வளோதான். சரி, இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது அமைப்பு இப்போது நீங்கள் ஒரு ஜாதகத்தில் டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும்? இப்போ டெஸ்ட் டியூப் பேபியில் அதையும் நான் உதாரணத்திலே சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுகளுமே நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு பெண்ணு, அவங்க திருச்சியை சார்ந்தவர்கள், 3 தடவை டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணி தோற்று போனாங்க. 3 தடவை டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணி தோற்று போனாங்க. 4ஆவது தடவையாக இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்போ டெஸ்ட் டியூப் பேபிக்குன்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் டியூப் பேபிக்குன்னு எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் இருக்குது? யாருக்கும் டெஸ்ட் டியூப் பேபி வரணும், சோதனை குழாய் குழந்தை வெற்றி பெறணும் அப்படின்னா முதல் விதி சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கணும். அடிப்படை தகுதி அப்படிங்கிறது சூரியன் சனி காம்பினேஷன் இல்லாமல் அந்த தகுதி இல்லைன்னு வச்சிடலாம். அப்போ என்ன காம்பினேஷன் அப்படின்னா, சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் சனி 2 பேரும் மியூச்சுவலாக பார்க்குறாங்க, எதிர்த்தாப்பில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னா நட்சத்திர சார பரிவர்த்தனை, சூரியன் சனியினுடைய வீட்டில் இருக்கிறது ராசி பரிவர்த்தனை, சூரியன் சனி பரிவர்த்தனை, சூரியன் சனி பார்வை, சூரியன் சனி சேர்க்கை, நட்சத்திர பரிவர்த்தனை அல்லது சூட்சும பரிவர்த்தனை. இப்படி ஏதாவது சூரியன் சனி கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த ஜாதகருக்கு, அது பெண்ணாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக டெஸ்ட் டியூப் பேபிங்கிற கொடுப்பனே கிடையாது. நீ 100 தடவை ட்ரை பண்ணாலும் நடக்காது. சரி, இருக்குது, சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குது. ஆனால் எப்போ பிறக்கும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுலேயும் ஒரு கணக்கீடு. கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது அங்கே தான் சப்போர்ட் பண்ணுது. என்ன மாதிரி கோச்சார கிரகங்கள்? ஜென்மத்தில் உள்ள குருவுக்கு மேலே கோச்சார ராகு வரணும், இல்லைனா கோச்சார குருவுக்கு மேலே ஜென்ம ராகு வரணும். இது இல்லாமல் 100% நடக்கவே நடக்காது. கரெக்டாக? நீங்கள் ராகு அப்படிங்கிறது என்னென்னா குடுவை. அப்போ முன்னாடி குடுவை அப்படிங்கிறது ராகு. நீங்கள் இந்த பழைய புராண காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த குடுவைக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் பேசிக் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அது வெற்றி தரும்.
பேசிக் எலிஜிபிலிட்டி இல்லைனா நீ எத்தனை கோச்சாரம் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. குரு ராகு எப்பவும் வந்துக்கிட்டே தானே இருக்கும். ஒரு ஆளுக்கு குருக்கு மேலே ராகு வருவார், இல்லை ராகுக்கு மேலே குரு வர்றார். ஆனால் அடிப்படை தகுதி அப்படிங்கிறது சூரியன் சனி காம்பினேஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. சூரியன் அப்படிங்கிறது உயிரணு. உயிரணு அப்படிங்கிறதுல சுக்கிரன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆனால் மெயினாக வந்து சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது உயிரணுவை குறிக்கக்கூடியதான் ஆண் ஜாதகத்தில். அப்போது சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் பேபிக்கு எலிஜிபிலிட்டி. எப்போ கோச்சாரத்தில் வந்து ஜென்மத்தில் உள்ள குருக்கு மேலே அல்லது ஜென்மத்தில் உள்ள 5ஆம் அதிபதிக்கு மேலே ராகு வந்தாலும், 5ஆம் அதிபதி குரு 2 பேருமே எடுத்துக்கங்க, இந்த 2 பேருக்கு மேலே கோச்சாரத்தில் ராகு வந்தால் நிச்சயமாக அந்த டைமில் 100% வெற்றி. இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ யாருக்கு குறைப்பிரசவங்கள் இல்லைனா ஊனம் சம்மந்தப்படும்னா 5, 8 சம்மந்தப்படும் போது 5 அல்லது 8ஆம் அதிபதிகள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது செயல்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதுக்கு மேலே கோச்சாரத்தில் குரு வரும்போது தான். இப்போது எனக்கு வந்து நான் சொல்கிறேன், திருநெல்வேலி அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பீரோவில் அல்மாராவில் அல்வா இருக்குது. ஆனால் சாவி வந்து யார்கிட்ட இருக்குது? எங்கள் அப்பாட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளே பூட்டி இருக்குது, எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வந்தால் தான் எடுக்க முடியும். அப்போ அதே மாதிரி தான் கோச்சார பலன் அப்படிங்கிறது அவங்க வந்தால் கொடுப்பாங்க. ஆனால் வீட்டிலே அல்வா இல்லை, கோச்சார பலன் வந்தால் என்ன வரலன்னா என்ன? கரெக்டு தான் நான் சொன்னது. அப்போ இது மாதிரி நீங்கள் இந்த ஒரு சிம்பிளாக ரூலை வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவம், நான் பார்த்து வெற்றி பெற்ற இது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா அந்த நம்பர் கூட எனக்கு தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இதுக்கு நான் பாடுபட்ட இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகம் பார்த்துருப்பேன். டெஸ்ட் பேபியில் 1000 ஜாதகங்கள் பார்த்துருப்பேன். டெஸ்ட் பேபினா இப்படி தான் அப்படிங்கிறது என்னை உறுதியால் சொல்ல முடியும். இப்படி தான் இந்த அமைப்பு தான் இதுக்கு இருக்குது. இல்லை, டாக்டர்கள் கூட சண்டை போட்டிருக்கிறேன். மருத்துவமனைகள் நீ யார் அப்படி நீ சேலஞ்ச் பண்ணிக்காமி, டெஸ்ட் பேபியில் ஜெயிச்சுக்காமி, இல்லைனா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவியான்னு சொல்லி என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் அந்த மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணி என்ன செய்யுமே, சரி அவன் வருமானத்தை எதுக்கு நமக்கு எடுப்பானே. ஆனால் என்னுடைய கிளைண்ட்டு என்கிட்ட வந்தவங்களை நான் ஒரு ஜாதகத்துக்கு நான் ஒரு 2000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நியாயமாக நடந்துக்கிடணும்ல. இப்போ நீ டெஸ்ட் பேபிக்கு போகாத. நேற்று வந்தேன், நாமக்கலுக்கு வந்தேன். நான் நாமக்கலுக்கு அடிக்கடி வருவேன். நேற்று வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கிடையாது. அவ்வளோ கூட்டம் தான், அவ்வளோ பேருக்கு கன்சல்டேஷன் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு கிளைண்ட் வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தை பெறாமல் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் தாண்டிடுச்சுங்க. 23ஆவது வருஷம் நடக்கு. அப்போ அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். மாநாடுக்கு காலையில் வர முடியாது. ஐயா நம்ம சொன்னது மாதிரி, நம்ம சிவாச்சாரியார் ஐயா, சூரியநாராயணன் ஐயா சொன்னது மாதிரி நான் அவருக்கு மரியாதை கொடுத்து நான் சீக்கிரம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் மேலே எனக்கு ஐயோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த மீட்டிங்க்கு பரணி பாரதி ஐயா சொல்லியிருக்கிறாங்க காலையில் வரணும்னு, எனக்கு வெக்கமாக போச்சு. என்ன அப்படின்னா சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. ஆனால் கடுமையான பணிச்சுமை. காலையிலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட அத்தனை பேர் லைனில் இருக்கிறேன். ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். ஹோட்டலில் அத்தனை பேர் கன்சல்டேஷன் கேட்டுருக்குறாங்க. சரி வருவோம்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். அப்போது ஒரு கிளைண்ட் வந்து அதில் வந்து என்ன அப்படின்னா வயசு வந்து கிட்டத்தட்ட 23 வயசு ஆச்சு. 23 வருஷங்கள் ஆச்சு கல்யாணம் ஆகி. அந்த 23 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை வைக்கும்போது சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஜாதகத்தில் அங்கே வை, நேரம் இல்லை ஒன்று, 2வது வந்து அவ்வளோ தேவையும் இல்லை அப்படின்ட்டு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறதுனால அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா விதை அப்படிங்கிறது என்னங்க ஆண், பூமி அப்படிங்கிறது பெண்ணு. எடுத்த உடனே சொன்னது அப்படின்னா பூமி நல்லா இருக்குங்க, விதை சரியில்லைங்க, ரத்தம் கட்டுப்போச்சு, வீரியம் இல்லை. நீ டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பார்த்துருப்பேன் ஏற்கனவே. இத்தனை வருஷம் பார்க்காமலாம் இருந்திருக்கும். பொண்டாட்டிகிட்ட எந்த குறையும் கிடையாது. அவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டியிருக்கும் ஆணுக்கு. பொண்ணுக்கு வந்து ஒரு 45 வயசு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஜாதகத்தில் நான் பார்க்கல. ஆனால் சொன்னது என்ன அப்படின்னா உனக்கு சிம்பிளாக தேவைங்க பாரு, அதை இந்த கதையெல்லாம் விடு, உனக்கு குழந்தை வேணும். கரெக்டாக குழந்தை வேணும் அப்படின்னா நீ நாளைக்கு வா, உனக்கு ப்ளஸ் பண்ணி தரேன், நீயும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு 2 பேரும் வாங்க, மந்திரிச்சு தரேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே உனக்கு குழந்தை உருவாகும். அவ்வளோதான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல, ஆண்மை இல்லாமல் நான் சொல்ல போனால் நீ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத நிறுத்துன்னு தான் சொல்கிறேனே தவிர நீ அதுக்கு இதை மருந்தை சாப்பிடு இல்லைன்னா அந்த லேகத்தை சாப்பிட சொல்லவே கிடையாது. அவனுக்கு தேவை ரிசல்ட்டு. நான் அடுத்த வருஷம் இங்கே தான் வருவேன், நீயே போஸ்ட் அடித்து ஓட்டுவேன், ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் போடுவேன். என்ன போடுவேன் அப்படின்னா அந்த ஐயா சொன்னார் நல்லா இருக்கட்டும் மகாராசன் அப்படி சொல்லிட்டு நீ போடு, நான் அதை பார்ப்பேன். அப்போ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இறைவன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. இறைவன் கொடுத்த அந்த ஒரு அருள், அந்த அருளுக்கு மேலே நம்பிக்கை. என்னுடைய காரியத்தால் இது நடக்கிறதே இல்லைங்க. ஆனால் விதிகள் தெளிவாக இருக்கும். யாரும் கேட்டாங்க, நமக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் சார் டெஸ்ட் பேபி உங்களுக்கு இது வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேங்க சார்? எல்லாமே இருக்குது, ஆண்மை குறைவில்லை, பெண்ணுக்கு வந்து பெண்மை குறைவில்லை, ஆனால் குழந்தை பிறக்க மாட்டாங்க. 5, 8 சூன்யமாக இருக்கும் பாருங்கள்.
ஏதாவது குறைப்பிரசவம் இருக்குது, சரி குரு மாந்தி சேர்க்கை இருக்குது, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? குரு மாந்தி சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், என்ன பண்ணால் வெற்றி பெற முடியும்? யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், குரு மாந்தி சேர்க்கை இருக்குது, நான் எப்படி வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது. ஒரு ஜாதகருக்கு குரு மாந்தி சேர்க்கை இருக்குது, அந்த ஜாதகருக்கு என்ன வழிமுறை சொல்லி எதை ஜெயிச்சிருக்கிறோம், எது குழந்தை பிறகு வச்சுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி தானே சொல்ல முடியும். குரு மாந்தி அப்படின்னு சொல்லி, மாந்தி அப்படிங்கிறது பிரேத காரகன், குரு அப்படிங்கிறது புத்திரகாரகன். என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், 2 மாதம் இல்லைனா 40 நாள் 50 நாள் அந்த மாதிரி கரு வந்து வயத்தில் இருக்கும்போது அந்த கருவை தின்னக்கூடிய பிரேதம் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஒரு 40 நாள் ஒரு உயிர் தானே அது, அதுக்குள்ளேயே ஒரு பிரேதம் அப்படிங்கிறது சம்மந்தப்படுது. சரி, பிரேதம் அப்படின்னு சம்மந்தப்படுதுன்னா பாதகஸ்தானத்தில் மாந்தி இருந்துன்னா பிரேத சாபங்கிறது இருக்குது. இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்துல 4ஆம் அதிபதி மாந்தி சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இடமே தோஷம்னு அர்த்தம். ஒரு இடத்துல குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், இல்லை 4க்குரியவனோட மாந்தி சேர்ந்திருந்தால், மாந்தி வர்க்கோத்தமம் பெற்று எந்த ராசியில் இருந்தாலும் இது பிரேதம் அப்படிங்கிறது ஒரு வலுவானது. இடம் அப்படிங்கிறது தோஷம். அந்த தோஷமான இடத்துல தாம்பத்தியம் வச்சுக்கிட்டால் எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லுங்கள்? அந்த தோஷமான இடத்துல நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்க, கணவன் மனைவி, எப்படி குழந்தை பிறக்கும்? அதே இது 4க்குரியவன் புதனாக இருந்து புதன் மாந்தி சேர்க்கை இருந்தால், அந்த புதன் அப்படிங்கிறது சின்ன வயசு பெண்ணு வந்து திருமணம் ஆகாமல் அந்த காம எண்ணத்தோடு இறந்து போன ஒரு பிரேதம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரேதம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாம் செக்ஸ் வச்சுக்கிறீங்க, நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்க, எனக்கு கிடைக்காத நீ அனுபவிக்கிறேன்னு பார்த்து வயத்திருச்சப்பட்டா எப்படி தங்கும் சொல்லுங்கள்? இந்த ரகசியம்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறாங்க? இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தினுடையது தான். நான் சொல்கிறேன், நானும் குருட்டிருந்து கற்றது தான், நானாக வரல. ஆனால் இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியுங்கிறத மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். விதிகள் வந்து நிறையா இருக்குது. 10 விதி படித்தாலும் இந்த 10ல் 1லையாவது நான் டாப்பாக இருக்கணும்னு நினப்பேன். கரெக்டு தானே? 1000 விதிகளை படிக்காத, ஒரே ஒரு விதி படித்தேன், அந்த விதியில் நான் தான்டா எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி. அப்போது உங்களுக்குன்னு எல்லாருக்குமே இந்த திறமை இருக்குது, எனக்கு மட்டும் கிடையாது. என்னுடைய அளவுக்கு அதிகமாக அந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா, நீ ரொம்ப போராட வேண்டாம், நீ சொன்னால் உண்டு அப்படிங்கிற மாதிரி. நான் பெரிய பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் கூட போய் தங்கியிருக்கிறேன், அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துருக்குறேன், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட போயிருக்கிறேன், தங்கியிருக்கிறேன். அதே மாதிரி அகோரிகள் கூட நான் வாழ்ந்துருக்கிறேன். யாருக்கா தெரியுமா? தெரியாது. சொகுசான வாழ்க்கை போனால் ஒரு பெரிய ராயலாக 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன். அதே மாதிரி அகோரிகள் கூட பரதேசியாக தெரிஞ்சிருக்கிறேன். நான் காசிக்கு நினச்ச நேரம்லாம் போவேன். அப்போ என்ன அப்படின்னா, எதுவுமே பெருசாக இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு இதை ஏமாற்றிட்டு போகிறாங்க, நமக்கு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர் பணம் கொடுக்காமல் போவாங்க, அது கூட பெருசாக தோன்றது இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி போனால் நாளைக்கு வந்து இன்னும் இதை விட 2 மடங்கு வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை வந்து கொடுத்தது வந்து அப்படிங்கிறது இறை ஞானம் தான். டெய்லி சிவன் கும்பிடக்கூடிய ஆள் தான் அவர். ஏதோ கொடுத்து நமக்கு இதே ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான். நான் அதில் 1000 ரூபா இருந்தால் நான் தான் ராஜா. போடா, நீ கோடிக்கணக்கில் வச்சுட்டு, நீ கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறான், நீ கூப்பிட்றான், பெரிய கலெக்டராக இருக்கிறாங்க, கூப்பிட்றான், பொண்டாட்டி மதிக்கவே மாட்டாங்க, பொண்டாட்டி செருப்பாலே அடிச்சுட்டே இருக்கிறான், வாங்கிட்டு இருக்கிறான், பார்க்குறான். நான் பணம் முக்கியம்தான், பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, பணம் மட்டுமே பிரச்சனை தீர்க்காது, அதையும் சொல்கிறேன். பணம் மட்டுமே நீங்கள் எவ்வளோ தான் பணம் பிரச்சனையை தீர்த்ததே கிடையாதுங்க. நல்லா இருக்கும். இப்போ நான் என்கிட்ட 1000 ரூபா இருந்தால் நான் ராஜா, நான் தான் இருக்கிறதுலே சந்தோஷமானவன் நான் நினைக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, என்றைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் நமக்கு இது அடுத்தவனை பார்த்து கம்பேர் பண்ணாங்களே நிம்மதி போயிடும். அடுத்தவனை பார்த்து அடுத்தவன் நல்லா இருக்கானே. இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன், நான் 5 லட்ச ரூபா கார் தான் வச்சுருக்கேன், அவன் 10 லட்ச ரூபாய் கார் எப்படி வாங்கினான்? சரி, அப்போ நான் இன்னொரு 20 லட்ச ரூபா வாங்கினா அதுக்கு அடுத்து நீ மறுபடியும் இன்னொரு 10 லட்சம் கூட போட்டுவாங்க. எதுக்கு? விடு, உனக்கு விதிச்சது வரும். பணக்காரனை பார்த்து என்றைக்குமே ஏங்காத. அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நான் டெய்லி பார்க்குறேன், பெரிய பெரிய ஆட்களை பார்க்குறேன், கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்க, அரசியல்வாதி, மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன் நான். யாருமே நிம்மதி கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று நினைக்க, எனக்கு தேடலே கிடையாது, அவ்வளோதான். கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மினிமம் தேடல்னு வச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல, ஓகே, கரெக்டாக நான் சொன்னது. சரி, இப்போது வேறு ஒரு இது சில பாயிண்ட்டுக்கு வருவோம். நிறைய கதை வந்து வேறு மாதிரி போகுது. ஒரு ஆண் ஜாதகருக்கு 3, 7, 11 வந்து அலிகிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. அதில் நல்ல ஒரு உண்மையிலே பரிகாரம் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி இருக்காங்கல்ல, காளிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு செவ்வாழைப்பழம் துண்டுகளாக நறுக்கி தேன் கலந்து நைவேத்தியம் படைச்சிட்டு காளி சகஸ்ரநாமம் சொல்லுங்கள், இல்லைனா கேளுங்க யூடியூப்பில்.
ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும். அதை நோக்கி ஒரு தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்மை குறைவு அப்படிங்கிறது படிப்படியாக நீங்கும். மாதந்தோறும் தவறாமல் பண்ணுங்கள். மாதந்தோறும் தவறாமல் காளிக்கு வந்து செவ்வாழையும் தேனையும் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த குழந்தை பேரில் சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து திருமணத்தை பற்றி பேசிடலாம். இந்த குழந்தை பேரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், இந்த குழந்தை பேர் சம்மந்தமான ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். காளிக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு, காளிக்கு அமாவாசை மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத விட அமாவாசை திதி அப்படிங்கிறது காளிக்கு மிகவும் பிரியமான திதி. அந்த அமாவாசை திதியில் வந்து காளிக்கு வந்து செவ்வாழை பழமும் தேனும் கலந்து நைவேத்தியமாக படையுங்கள். 100% கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உண்டு. சரியா? இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு மஞ்சளை தான் மந்திரிச்சு கொடுப்பேன். 100% அது வெற்றி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சில நேரம் என்ன வேணால் இவர் ஆமாம் இவர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, காசும் கொடுக்குற காசு நமக்கு ஒரு 500 1000 வாங்குறோம்னு வச்சுக்கோங்க உள்ளூரில். ஆமாம் இவங்க மஞ்சளை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிள்ளை வந்துருமாக்கும் அப்படி இப்படியே சொல்லுவாங்க. அவங்க நினைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக? அதுக்காண்டி நம்ம என்ன சொல்கிறதுனா, புருஷன் முண்டாட்டி என்ன செய்யணும், டெய்லி வந்து ரெட்டை பிள்ளையார் கோயிலில் இருக்குங்க. ரெட்டை பிள்ளையார்னால் எங்கள் உள்ள 2 ஒரு பிள்ளையாருக்கு பக்கத்தில் இன்னொன்று இருப்பாங்க. புருஷன் முண்டாட்டி காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு வந்துடணும். ஈர துணியோட வந்து பிள்ளையாருக்கு 2 குடம் தண்ணியை தூக்கி ஊற்றி 18 தடவை சுற்றிட்டு தேங்காய் விடலை ஓட்டு போனால் தான் குழந்தை பிறக்கும்ன்றேன். ஓஹோ சாமியார் அப்போ ஜோசியார் அப்படி சொல்லிட்டாரு, சூப்பரு. காலையில் வந்து 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பிள்ளையாரை சுற்றி விளக்கையும் ஏற்றிட்டு குடத்தையும் தண்ணி ஊற்றிட்டு போயிடுவாங்க. குழந்தை வந்து உண்டாயிரும். ஆண்டவன் தான் கொடுக்குறான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, நான் 18 நாள் சுற்றிருக்கேன், எனக்கு ரொம்ப சூப்பரு அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் என்ன இருக்கலாம். மஞ்சளை மட்டும் கொடுத்தாலும் குழந்தை பிறக்கணும்னு எனக்கு தெரியும். மஞ்சளை வாங்கி பூஜை ரூமில் வச்சுக்கிடுவாங்க. பிறக்குமா பிறக்கா தெரியாத, இந்த ஜோசியர் சொன்னதை நம்ப முடியுமா தெரியலை நினச்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல. அப்போ கொஞ்சம் ஏதாவது சுற்றி விட்டுறணும், அவ்வளோதான். பிள்ளையார்ட்ட போய் கும்பிடு. அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. நான் டெய்லி 18 நாள் என்றைக்குமே கும்பிட்டுருக்கவே மாட்டாங்க. 6 மணிக்கு யார் போய் கும்பிட்டுருப்பாங்க? நிறையா சொல்கிறேன். தொடர்ச்சியாக 18 நாட்கள் நீங்கள் கும்பிட்டா கண்டிப்பாக உருவாகுங்கிற சொல்லி விட்டுருங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எளிமையான பரிகாரமாக சொல்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் அவங்கள சுற்றி விட்டுருங்க. கொஞ்சம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஒரு பில்டப் கொடுத்துருங்க. யாரும் வருத்தாத பரிகாரம் தானே, என்ன இருக்குது? பிள்ளையார சுற்றினா புண்ணியம் தானே. கரெக்டு தானே நான் சொன்னது? இப்போ குழந்தை பேரை பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஜாதக அமைப்பு அப்படின்னா, இப்போ நீங்கள் 2வது குழந்தை அப்படிங்கிறது வந்து 2வது அந்த ஜாதகருக்கு வந்து 2வது தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? இல்லை ஒரு இளைய சகோதரம். 3ஆம் அதிபதி நீசம், இல்லை 3க்குரியவன் நீச சாரம் வாங்கியிருக்கிறாங்க, இல்லை 3ஆம் அதிபதி வந்து இந்த ராகு கேதுவோட நெருக்கமாக அஸ்தங்கம் அந்த கிரகணமான நிலைமையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 3ஆம் இடம் கெட்டுப்போச்சு அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு 3ஆம் இடம் கெட்டுப்போச்சு, 3க்குரியவனோட ராகு, 3க்குரியவன் வந்து சூரியன்கிட்ட நெருக்கமாக அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டு தானே? அப்போ இளைய சகோதரம் இல்லை அப்படின்னா 3 கெட்டுப்போன ஒரு ஜாதகருக்கு இளைய சகோதரம் கிடையாது. அப்போ 3 கெட்டுப்போனது 3க்குரியவன் யார்? அவங்க ராகு கேதுவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களா, இல்லைனா சூரியனோட அஸ்தங்கம் ஆகிருக்காங்களா, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீச்ச சாரம் வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை 3ல் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சமாக இருக்கா. ஒரு 3க்குரியவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறத விட 3ல் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நீச்சசாரம் பண்ணால் அந்த 3க்குரிய பலன் வந்து இருக்கக்கூடிய கிரகம். இப்போ உதாரணமாக புதன் நீசம், லக்னம் வந்து என்ன லக்னம்? மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. 3ல் நீச கிரகம் புதன் போய் 3ல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே இளைய சகோதரம் இல்லைன்னு சொல்லலாமா வேண்டாமா? 3க்குரியவன் யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 3ல் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக இளைய சகோதரம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. சரியா? கடைசி வரைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைய பிறக்காதே போயிடுது. அவங்க எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் குழந்தைய இல்லாத போயிடுது. காரணம் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை கிடையாதுங்க. ஆக்சுவலாக குழந்தை இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மாக்களை அடுத்த ஜென்மத்திற்கு கடத்தலைன்னு அர்த்தம். கரெக்டாக? குழந்தை இல்லை அப்படின்னா என்னுடைய கர்மாக்களை எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த 2 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பாவ பலன் புண்ணிய பலன் எல்லாமே வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு போகுது. எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய கர்மா இங்கே தானே முடியுதுன்னு அர்த்தம். என்னுடைய கர்மாக்களை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஊடகம் வேணும்ல, ஊடகம் வேணும். அந்த ஊடகமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இறைவனுடைய அடிக்கு போயிருச்சு, இல்லைனா நானே முக்தி பெறக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். கிடையாது, கண்டிப்பாக கிடையாது.
கண்டிப்பாக இருக்கிறதுக்கே இல்லை. நீங்கள் சொல்கிறேங்க, கர்மாக்களை எவ்வளோ தூரம் கழிக்கிறோமோ அவ்வளோ தூரம் குழந்தை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அது இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் இருக்கும். யாருக்கு குழந்தை இல்லையா? எத்தனை வயசு ஆகுதுங்க? குழந்தை இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். குழந்தை இருக்கிறவனுக்கு எனக்கு 2 குழந்தை, நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய சகோதரிக்கு லட்சக்கணக்கான குழந்தை. கரெக்டா? அப்போ அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பெருசாலாம் எடுக்க வேண்டாம். அது நம்மளுடைய நம்ம நம்மகிட்ட வர்றாங்க, குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறோம். தாராளமாக பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் பாவ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாலும் சிம்பிளாக ஒரே ஒரு ரெமெடி சொல்லுங்கள் சார். எல்லா மாத்திரையிலும் ஒரே மாத்திரையில் எல்லா நோயும் சரியானு சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில். ஒரே மாத்திரை தான் எல்லாம். எனக்கு காலில் ஆணி இருக்குது, வயத்தில் இது இருக்குது, அது இருக்குது, 10 வகையான நோய் ஒரே உடம்புல இருக்குது. ஒரே மாத்திரையில் எல்லாம் சரியாகணும். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன 1000 பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குமா இல்லையா? உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்கு கார் இல்லை, ஏதோ ஒன்று நினைக்கிறேங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு தாம்பத்திய சுகம் இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறேங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம்னா என்ன பரிகாரம் சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பரிகாரம், எனக்கு என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைனா எனக்கு தேவையானது கிடைக்கும்னு என்ன சொல்லுவீங்க? அன்னதானம் தான். அன்னதானம் யார் ஒருத்தன் பண்ணுறாங்களோ எப்பேற்பட்ட பாவங்களும் 100% வேகமாக குறையுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்காண்டி லட்சக்கணக்கில் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதானம் நடக்குது, அந்த இதில் 100 ரூபா உங்களால் முடிஞ்சது கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. நிச்சயமாக உங்கள் கர்மா அப்படிங்கிறது வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை கர்ணனே நீங்கள் பாருங்கள், கர்ணன் அவ்வளோ பெரிய கொடைவள்ளல், கோடியாக இதை அள்ளி கொடுத்தாரு. அங்கே போய் பசித்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு அங்கே பசி எடுத்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அன்னதானம் பண்ணாதனுடைய ஒரு குற்றம். அப்போ அதனால் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை உண்டோ கிடைக்கும், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி. சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், வெக்கமே. ஒரு 50 ரூபா என்னால் முடியுங்க, தாராளமாக கொடுங்க. 50 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, நீ கொடுக்குற. என்கிட்ட ஒரு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கர்மா எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியுமா? ஒருத்தண்ட காசு பிடுங்குறேன். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அம்பானின்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சாதாரண ஒரு ஏழை. உங்கள்கிட்ட நான் 1 கோடி ரூபா நான் ஆட்டை போட்டேன், 1 கோடி ரூபா உங்களை ஏமாற்றி நான் பிடுங்கிட்டேன். இவர் அன்றாடம் கூலி வேறு பார்த்து தான் ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட நான் 200 ரூபா வாங்கியிருக்கிறேன். எங்கே எனக்கு பாவம் பிடிக்கும்? என்ன காரணம்? அமௌண்ட்டு நான் உன்ட்ட 1 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்கிறேன், அவங்ககிட்ட 200 ரூபா தான் கொள்ளையடிச்சிருக்கிறேன், இல்லை ஏமாற்றிருக்கிறேன். ஏன் வந்து அப்போ அமௌண்ட்டு பெருசாக இருந்தால் பாவம் பெருசாக இருக்கணும், இல்லைனா தண்டனை பெருசாக இருக்கணும், அதுதானே கணக்கு. சின்ன அமௌண்ட்டு தான். என்ன காரணம்? அவனுடைய கர்மா இருக்குல்ல, அவனுடைய வயத்தில் அடிக்கிறோம்ல, அப்போ அவனுக்கு அதுதான் சொத்து. அந்த சொத்தை நம்ம அடிக்கிறோம். நீ ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கிற, உன்ட்ட 1 கோடி நான் களவாண்டா எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டு தானே? அப்போது இல்லாதவன் நீங்கள் 10 பேர், நான் என்னுடைய கிளைண்ட்டிட்ட பெரிய அளவில் காசு ஏகப்பட்ட கோடி வச்சுருக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு வாஸ்து பண்ண போனேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக 25,000 ரூபா வாங்குகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட 50,000 வாங்குவேன். சார் இன்னைக்கு வரேன் சார், ஓகே சார் 50,000 எனக்கு ரூம் போட்டுருங்க சார், அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 10-15,000 இந்த மாதிரி இருக்கே செலவாயிரும், கூப்பிட்டு வர போக ரூம் போட இந்த மாதிரி. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறவன்ட்ட நல்லா வாங்கு, இல்லாதவனுக்கு கொடு. இருக்கிறவன்ட்ட நல்லா வாங்கு, 10,000 வாங்குற இடத்துல 50,000 வாங்கு, இல்லை அதுக்கு மேலே முடிஞ்சுன்னா வாங்கு, அது உன்னுடைய திறமை. இல்லாதவனுக்கு நீ கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்து விடு. இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர செலவர சார், எனக்கு இவ்வளோ சார் காசிக்கு போகணும், கையில் காசு இல்லை, ஜாதகம் பார்த்ததுக்கு 1000 ரூபா தரணும்னு நினச்சா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து சொன்ன உடனே, சரி நீ இந்த 2,000 கையில் வச்சுக்க, நீ காசிக்கு போயிட்டு வா, என்னால் முடிஞ்சது இப்போ தாரேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தானே? இப்படி வந்து நம்மளை நாமே சமன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஜோதிடர்களுக்கு கர்மா சேரும், இல்லைனா கர்மம் செஞ்சவன் தான் ஜோதிடம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்கள் டெய்லி வந்து வெத்தலை, பாக்கு, பழம் வச்சுருங்க. அன்றைக்கி காலையில் ஆஃபீஸுக்கு வரீங்களா, சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மாட்டுக்கு தூக்கி பழத்தை கொடுத்துருங்க. 5 பழம் இருக்கட்டுன்னு வச்சுக்கோங்க. காலையில் ஆஃபீஸில் வந்து 5 பழம் வச்சுருக்கிறீங்க. இந்த 5 பழத்தை நீங்கள் ஈவினிங் வந்து போகும்போது மாட்டுக்கு அந்த பழத்தை தூக்கி கொடுத்துருங்க. பழத்தை தின்னுட்டா உங்களுக்கு எந்த கர்மாக்களும் கிடையாது. இதை டெய்லி பேஸில் பண்ணி பாருங்கள். நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் என்ன சொல்கிறேன், மாடு வரும், அதாவது மாடு வரும். மாடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டெய்லி வந்து உப்பு தண்ணியில் குளிச்சுருங்க. ஒரு 2 கைப்பிடி நிறையா, அதாவது கர்மாக்களை கழிக்கக்கூடியது, இல்லைனா அது போகக்கூடியது. கடலில் குளித்தா கர்மா கழியும்னு சொல்கிறாங்க. கடலுக்கு நம்ம டெய்லி போக முடியாது. அப்போ என்னென்னா 2 கை நிறையா உப்பு அள்ளி போட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மேலே கூட குளிங்க. என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன? அதாவது என்னென்னா
கர்மாக்களை கழிக்கணும். இந்த கர்மா அது என்கிட்ட வந்து இப்போ நான் முந்தா நாள் நைட்டு வந்து, சார் நீங்கள் பெரிய ஞானி, உங்கள்கிட்ட சித்தர் மூலிகை சொன்னேன், எனக்கு முகம் பொலிவாகிறதுக்கு யார்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு தெரிஞ்சதே அதிகபட்சம் வந்து குட்டிக்குரா பவுட்ரு மட்டும்தாங்க. அந்த அது முகத்துக்கு ரொம்ப போட மாட்டேன், மேலே இந்த கழுத்தில் இருந்து கொஞ்சம் அந்த வேர்க்காமல் இருக்கிறதுக்கு போடுவேன். ஏன் லூஸ் மாதிரி கேட்காதுங்க அப்படி சொல்லி சத்தம் போட்டு விட்ருக்கேன். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து தொல்லைகள் எப்படி இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் மெசஞ்சரில் உங்களுக்கு நைட்டு வந்து மெசேஜ் பண்ணுறது, இல்லைனா சார் அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரிகள் எல்லாமே விட்டுருங்க. ஆனால் யார் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான், ஜோதிடம் பார்க்குறதுக்கு வரான், அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னா தாராளமாக ஃப்ரீயாக பாருங்கள். உனக்கு என்னையா பிரச்சனை, ஒன்றுமே பார்க்கவே முடியல, நல்லா இருப்படா, போயிட்டு வாடா, அடுத்த வருஷம் வாடா, உனக்கு குழந்தை இருக்கும்டா, இல்லைனா அடுத்த வருஷம் பாரு, நீ ஏதாவது ஒரு சைக்கிளாவது வாங்கியிருப்ப. அப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதல் கொடுத்தோமா, அது மிகப்பெரிய அளவில் அது ஒரு புண்ணியம். சரி, இப்போ நம்ம திருமணத்துக்கு வரலாம். திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஜாதகருக்கு திருமண அமைப்புகளே வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல எப்படி சொல்வீங்க? திருமண அமைப்புகளே வந்து இவருக்கு திருமணம் நடக்கிறதே ரொம்ப சிரமங்க. பார்த்தவொடனே சொல்லாமல் எப்படி என்ன மாதிரியான விதிகளை சொல்லணும்? 1-2 விதிகள் யாருக்காவது தெரியுமா? எடுத்த உடனே ஒரு ஜாதகம் இவருக்கு திருமண அமைப்பே இல்லை, இல்லற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நிரந்தரமான யோகம்ங்கிறது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி. கரெக்டு கரெக்டு. அப்போது மொதல் விஷயம் வந்து புதன் சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறது, இல்லைனா புதன் சனி சேர்ந்து கேதுவை பார்வை, புதன் கேது இணைந்து சனியை பார்வை. இந்த புதன் சனி கேது 3மே கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, 3 பேருக்கு நட்சத்திர சார பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறாங்க, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுவுமே 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இந்த புதன் கேது சம்மந்தப்பட்டு இல்லைனா சனி சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா 7ங்கிறது களத்திர பாவகம். ஒரு பெண்ணுக்கு கற்புஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். அப்போது 3, 7, 11ங்கிறது ஆணுக்கு சொல்கிற மாதிரி பெண்ணுக்கு என்ன பாவம் சொல்லுவீங்க? பெண்ணுக்கு கற்புஸ்தானம் இல்லைனா ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறத விஷயத்தை குறிக்கக்கூடியது 4ஆம் இடம்ங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல 4ஆம் இடம்ங்கிறது பெண்ணுடைய கற்புஸ்தானம். அந்த கற்புஸ்தானத்துக்கு திரிகோணம்ங்கிறது என்னங்க வரும்? 8. 4க்கு 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது திரிகோணம், முதல் திரிகோணம். 12 அப்படிங்கிறது 2வது திரிகோணம். அப்போ 4, 8 கெட்டுப்போன ஒரு பெண்ணாக இருந்தது அப்படின்னா திருமண யோகம் இல்லைன்னு சொல்லலாம். கெட்டு போனதுன்னா என்ன? அஸ்தங்கம் ஆகிருக்கிறது, இல்லை அந்த இடத்துல ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருக்கிறது, இல்லை 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிருக்கிறது. இப்போ இந்த 4, 8, 12 அப்படிங்கிறது பெண்ணினுடைய ஜாதகத்தில் கற்பு அல்லது தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஜாதகருக்கு குரு சனி சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே ஆண் ராசியில் இருந்தது அப்படின்னா ஆண்மை அதிகம்னு அர்த்தம். ஆண் ராசியில் இருந்ததுன்னா ஆண்மை அதிகம். ஆண்மை அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஈஸியாக குழந்தை பேர் உண்டு, இல்லைனா ஈஸியாக ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறத பார்த்தோன்னே சொல்ல முடியும். இந்த 3 கிரகங்களுமே ஆண் ராசியில் இருந்ததுன்னா. சரி, இது தவிர வேறு என்ன சொல்ல முடியும் நீங்கள்? ஆண் ராசியில் ஆண் ஹோரை அப்படிங்கிறது என்ன? ஆண் ராசிங்கிறது முதல் என்ன? ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே ஆண் ராசி. அந்த ஆண் ராசியில் முதல் 15 டிகிரி, ஒரு ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி. இந்த 30 டிகிரியில் 0 முதல் 15 டிகிரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆண் ஹோரை வரும். அந்த ஆண் ஹோரையில் ஆண் கிரகங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆண்மை அதிகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய வம்சமாக ஆண் வாரிசே இல்லை, வம்சமாக ஆண் வாரிசே இல்லை, பெண் வாரிசு மட்டும்தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண் வாரிசை வரணும்னு நினைக்கிறேங்க. என்ன மாதிரி ஆணை பார்ப்பேங்களா? இப்போ அடுத்து ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுக்கும் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டுனா என்ன பண்ண? இந்த வம்சத்துக்கே வந்து ஆண் வாரிசு இல்லைன்னு நினைக்க அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான வரனை தேர்ந்தெடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து ஆண் ஹோரையில் ஆண் ராசியில் கிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த விருத்தி வந்து கண்டிப்பாக வரும். கரெக்டாக என்னங்க சொல்லுங்கள். அப்போ அந்த ஆண் ராசிகளில் ஆண் ஹோரைகளில் ஆண் ராசி பெண் ராசி அலிராசி அப்படிங்கிற 3 இது இருக்குது. இந்த 3 இதில் வந்து ஆண் ராசி எது, பெண் ராசி எது, அலிராசி எதுன்னு சொல்ல முடியுமா? ஆண் ராசி பெண் ராசி தெரியும், சொல்லுங்கள். இப்போ அப்போ ராசி அப்படிங்கிறாங்க கிரகம் வந்து அது சார் ஏதாவது நேரம் இது இருந்ததுன்னா சொல்லிடுங்க. ஏதாவது அப்படி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசிகிட்டு இருப்பேன். உங்களுடைய டைம் வேறு யாருக்கும் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஞாபகப்படுத்திடுங்க, நான் தப்பாக எடுத்துக்கிட மாட்டேன். சரியா? உங்களுக்கு சார் நீங்கள் அதை பார்த்துங்க. அப்போது இந்த ஆண் ராசி அப்படிங்கிறது வந்து மேஷம், சிம்மம், துலாம்,
விருச்சிகம் இல்லை தனுசு, இது எல்லாமே ஆண் ராசி. பெண் ராசி வந்து ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம், இது பெண் ராசி. அலிராசி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மிதுனம், கன்னி, ஏன்னா புதனுடைய வீடு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து மகரம், கும்பம், இது சனியினுடைய வீடு அப்படிங்கிறது. அப்போ அதுலேயுமே ஆண் அலி, பெண் அலி அப்படிங்கிறது உண்டு. ஆண் அலி ராசி அப்படிங்கிறது என்ன வரும்? ஆண் அலி ராசி அப்படிங்கிறது நீங்கள் மகரம் அப்படிங்கிறது வந்து பெண் அலி ராசி, கும்பம் அப்படிங்கிறது ஆண் அலி ராசி. அதே மாதிரி கன்னி அப்படிங்கிறது வந்து என்ன வரும்? பெண் அலி ராசி, ஆண் அப்படிங்கிறது. அப்போது இந்த அலிகிரகம் இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலி ராசிகளில் அதிகப்படியான ஆண் கிரகங்கள் போய் இருந்தது அப்படின்னா அந்த ஆணுக்கு ஆண்மைத்தன்மை குறைவு அப்படிங்கிறது அர்த்தம். அதிகமான கிரகங்கள் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 6 கிரகம் அதே இடத்துல போயிருக்கும். இப்போ இந்த 6 கிரகம் இருந்ததுன்னா நமக்கு தலையை பிக்கும். என்ன கிரகத்தை யார் கூட நேராக வரிசையாக அடிக்கிறீங்க. எப்படி அடுக்கணும் அப்படின்னா குறைந்த பாகையிலிருந்து அதிக பாகை வரைக்கும் அடுத்துருங்க. அப்போ எதோட சேருது? இப்போ உதாரணமாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரகம் இருக்குது. இந்த சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியில், ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வட்டம் தான். நான் எப்போவுமே என்னுடைய ஃபேஸ்புக்கில் கூட நான் அடிக்கடி, எனக்கு அதை தாக்கமாக என்னமோ தெரியல, வட்டமாக தான் நிறையா பெரும்பாலும் நான் போடுவேன். அப்போது வட்டம் அப்படிங்கிறத நம்ம கட்டமாக போடுறோம். இந்த ஜாதகத்தில் 12 ராசிகள் இருக்குது. ஒரு ராசி அப்படிங்கிறது 30 பாகை, 12 ராசிகளுக்கு 320 பாகை. ஒரு குறிப்பிட்ட பாகையில் வந்து சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசியில் சூரியன் 10 டிகிரியில் இருக்குது, செவ்வாய் வந்து 15 டிகிரியில் இருக்குது, சுக்கிரன் வந்து 12 டிகிரியில் இருக்குது. சூரியன் 10, செவ்வாய் 15, சுக்கிரன் அப்படிங்கிறது 12. இதில் என்ன மாதிரியான பலன் எடுக்க முடியும் சொல்ல முடியுமா யாரால்? அது என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். சூரியன் 10 டிகிரி, செவ்வாய் 15 டிகிரி, சுக்கிரன் அப்படிங்கிறது 12 டிகிரி. இதை என்ன மாதிரியான பலன்களை எடுக்க முடியும்? என்ன விதமான பலன்கள் எடுக்க முடியும்? அஸ்தங்கம். ஆமாம், அஸ்தங்கம். ஐயா சொன்ன மாதிரி அஸ்தங்கம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அஸ்தங்கம் ஆகியிருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னா, சூரியன், செவ்வாய் என்னும் 2 பகை நெருப்பு கிரகங்களுக்கு இடையில் சுக்கிரன் என்னும் மனைவி மாட்டிக்கொண்டார் அப்படின்னா, அப்போது நெருப்புனால் கண்டம்னு அர்த்தம். நெருப்புனால் கண்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நெருப்புனால் கண்டத்தை தவிர்க்க முடியாது. அப்போ எந்த டைம் நடக்கும் அப்படிங்கிறது அதனுடைய தசாபுத்தி கணக்கு. அப்போ சுக்கிரனுடைய தசாபுத்தி, சுக்கிரனுடைய சாரம் வாங்கிய கிரகத்தின் தசாபுத்தியில் கண்டிப்பாக அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. கரெக்டாக இல்லையா? சரி, அஸ்தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கம் அப்படிங்கிறது உதாரணமாக நம்ம ஒரு 5 டிகிரிக்குள்ளே போகும்போது அஸ்தங்கம் ரொம்ப ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி, அஸ்தங்கம் எப்போ கெடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன். அஸ்தங்கம் எப்போ கெடுக்கும்? அஸ்தங்கம் கெடுக்கும். அஸ்தங்கம் எந்த கிரகம் பெற்றதோ அந்த கிரகம் தனது காரகத்துவங்களை இழக்குங்கிறது விதி. கரெக்டு தானே? இப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. சூரியன் வந்து மேஷத்தில் 10 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த 7 டிகிரியில் சுக்கிரன் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல 7 டிகிரியில் இருக்குது அப்படின்னா சூரியனை நோக்கி போகக்கூடிய கிரகத்திற்கு பாதிப்புகள் அதிகம்னு அர்த்தம். அப்போது ஆமாம், அப்போ வந்து சுக்கிரன் வந்து ஆணுக்கு உயிரணு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதானே? சுக்கிரன் அப்படிங்கிறது சுக்கிலம். ஆணுக்கு வீரியத்தன்மை இருக்காது. நீங்கள் டேரெக்டாக சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆணுக்கு வந்து விந்தணுக்களினுடைய நிறம் வந்து வெண்மையாக இருக்காது, நீர் போல திரவம் கலர் இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் சரி, இது அஸ்தங்கமான கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய வலிமையை இழக்குமா? அப்போ சுக்கிரனுடைய திசையில் கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய வலிமையை எல்லாமே சுக்கிரன் இழந்திருக்கிறார். அப்போ சுக்கிரன்ட்டு வாங்கி வச்ச பவர் எங்கேயாவது போச்சுல்ல, அவன்கிட்ட வாங்கினால அந்த பவர் யார்கிட்ட இருக்கும்? அந்த பவர் சூரியன்கிட்ட இருக்கும். அப்போ சுக்கிரன் செய்ய வேண்டிய விஷயங்களை சூரியனும் தனது தசாபுத்தியில் செய்வாருங்கிறது கணக்கு. உங்கள்கிட்ட நான் வாங்கி வச்சேன், உங்கள்கிட்ட நான் 100 ரூபா நான் வாங்கி வச்சுருக்கிறேன், உனக்கு அதிகாரம் இல்லை, அந்த 100 ரூபா அதிகாரம் என்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில்ங்க புதன் அப்படிங்கிறது லக்னாதிபதியாக இருக்கிறாங்க. லக்னம் வந்து மிதுன லக்னம். நல்லா கேளுங்க, மிதுன லக்னம். அதில் 10 டிகிரியில் ஒரு புதன்கிறது இருக்கிறாரு. அதே இதில் வந்து 12 டிகிரியில் வந்து சூரியன் இருக்கிறாரு. அப்போது இந்த ஜாதகருக்கு நீங்கள் என்ன பலன் சொல்லுவீங்க? தந்தைக்கு கட்டுப்பட்டவர், அவ்வளோதான். சூரியன்கிட்ட வந்து தன்னுடைய வலிமையை எல்லாமே இழந்த லக்னாதிபதி. கரெக்டு தானே? மிதுன லக்னத்துக்கு அதிபதி யார்? புதன். தன்னுடைய வலிமை எல்லாமே சூரியன்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அப்போது தந்தை தான் முடிவெடுப்பார். இல்லை தந்தையை மீறி இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அஸ்தங்கம் கெடுக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்ல. அஸ்தங்கம் கெடுக்கும், ரைட்டு. அஸ்தங்கம் எப்போ கெடுக்காது? இப்போ நீங்கள் இதுக்கு ரிஷபராசி எடுத்துக்கோங்க. ரிஷபராசியில் முதல்ல வரக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? கிருத்திகையா? ஆமாம். இந்த கிருத்திகையில் 2ஆம் பாதம், ரைட்டா? கிருத்திகை 2ஆம் பாதத்தில் உதாரணமாக ஒரு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருக்குது.
கிருத்திகை 3ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குது. இப்போ செவ்வாய் தசை நடக்கு. என்ன பலனை தரும்? செவ்வாய் கெட்டு போச்சு. செவ்வாய் டைமில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து செவ்வாய் வந்து தன்னுடைய வலிமை எல்லாமே தார வாத்துருச்சு இல்லை. அப்போ செவ்வாய் ஒரே பாகையில் கெட்டு போச்சு, ஒரே இதில் தன்னுடைய ஆற்றல் எல்லாமே கொடுத்தது. அந்த டைமில் செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம் வந்து வரும்போது திருமணம் நடந்தால் அந்த திருமணம் முறிவில் தான் போய் முடியும். கரெக்டாக? தன்னுடைய வலிமையை இழந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்தரத்தில் திருமணம் செய்தால் 100% அந்த திருமணம் தோல்வியில். இப்போ இது வந்து அஸ்தங்கம் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம், அஸ்தங்க தோஷம். இதே இதில் அஸ்தங்கம் தோஷம் இல்லைங்கிறது நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அது ஓகே, அதுலேயும் தோஷம்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ சூரியனை கடந்து 3 டிகிரி போயிடுச்சுனாலும் தோஷம் இருக்குது. இப்போ இதே இதில் எடுத்துங்க, கிருத்திகைக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் வரும்? அதுக்கடுத்து சரி, மிருகசீரிஷத்தில் எத்தனை பாதம் இருக்குது? அதில் 2 பாதம். அந்த 2 பாதத்தில் முதல் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க, 2வது பாதத்தில் சூரியன் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? சொன்னது புரிஞ்சுதா? முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன், அந்த ரிஷபராசியில் முதல் பாதம் என்னது? ரைட்டு. அப்போது சூரியன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதில் கடைசி பாதம் இல்லை, செவ்வாயினுடைய முதல் பாதம். வலிமையை வந்து செவ்வாய் வந்து இழந்திருக்கு. யாருக்கிட்ட இழந்திருக்குன்னா சூரியன்கிட்ட இழந்திருக்கு. சூரியன்கிட்ட கொடுத்துருச்சு இல்லை. சூரியன் நிற்கக்கூடிய சாரம் என்ன? அப்போ செவ்வாய்க்கு திருப்பி கொடுக்கணும்ல அந்த பலனை. செவ்வாய்க்கு திருப்பி கொடுக்கணும்ல. அப்போ இழந்த பலத்தை மீண்டும் செவ்வாய் பெறுகிறார். அப்போது இந்த டைமில் செவ்வாய் அப்படிங்கிறது அஸ்தங்கமான கிரகத்தின் தசாபுத்தியாக இருந்தாலும் தாராளமாக திருமணம் பண்ணலாம். கரெக்டு தான் நான் சொன்னேன். அப்போ அஸ்தங்கம் அப்படிங்கிறதுலையுமே ஆயிரக்கணக்கான விதிகள் இருக்குது. அஸ்தங்கம் அப்படின்னு ஒரே இதில் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நட்சத்திர பாதசாரத்தை யார் ஒருத்தங்க எடுத்து பேசலையோ கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. சாரத்தை எடுத்து பேசாதவங்க கண்டிப்பாக 100% தோல்வி அடைவார்கள். அப்படிங்கிறது மாற்றவே முடியாத விதி. நான் வந்து நிறையா காலத்தில் சாரத்தை பார்த்ததே கிடையாதுங்க, சொல்கிறேன். என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் நான் சாரம் அப்படிங்கிறத நான் பெரிய அளவில் நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஆனால் சாரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கடுமையாக தெரிஞ்சு அதை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு டெய்லி வந்து இவ்வளோ வேலை கிடையாது. டெய்லி இத்தனை ஜாதகம் பார்க்குறேன், ஒரு 50 ஜாதகம் பார்ப்பேன், நேரம் கிடைக்காது. ஆனாலும் ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன், எழுதுவது என்னுடைய வீக்னஸ். சாரம் காணா பலன் சோரம் போவோம். என்னது? அதான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா சாரம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேடல் அதிகம் இல்லாமல் ஒருத்தனுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. யார் சொல்லி கொடுத்தாலும் என்ன செய்யப்படாது, தேடல் நாங்கள் உட்காந்துட்டு எழுதிப்பேன். என்னங்க நீங்கள் ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவ்வளோ பண்ண மாட்டாங்க, ஏங்க இவ்வளோ சின்ன பிள்ளைங்க மாதிரி கலர் கோடும் போட்டு வேறு எழுதுறீங்க அப்படின்னு பொண்டாட்டி. மணி 12 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மறுபடியும் 5 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும். 4 ஜாதகம் வந்திருக்கும், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஜாதகம் கொடுத்துருப்பான், நாளைக்கு டைம் கொடுத்துருப்பான். 5 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேன். ராத்திரி பகல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அதுலேயும் ஒரு 2 மணி நேரம் டெய்லி வந்து நான் அப்டேட் ஆவேன். என்னென்னா என்ன புதுசாக இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறோமா, புதுசாக ஏதாவது யூடியூப்பில் இன்றைக்கி வந்திருக்கா, யாராவது எதாவது சொல்கிறாங்களா, அந்த டாப்பிக்கை பற்றி நம்மளுடைய ரிசர்ச்சில் என்ன பண்ணலாம். சரி, அப்போ அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இன்னொன்று முக்கியமானது யோனி பொருத்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா, அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம். நிறையா விதிகள் இருக்குது, ஜோதிட விதிகள் திருமணத்தில் ஏகப்பட்டது இருக்குது. யோனி பொருத்தம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த யோனி 10 பொருத்தத்தில் 1, 10 பொருத்தத்தை பார்க்குறதே பெரிய குற்றம்னு. 10 பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வைக்கிறவன மாதிரி பாவி யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அவனை கொடும்பாவின்னு சொல்லலாம். 10 நிமிஷத்தில் அதை கூட அந்த 200 ரூபா பார்க்குறது கூட இல்லாமல் நான் இந்த ஃபோன் இருக்கா, அந்த ஃபோன்லேயே ஆப் இருக்குது, 10க்கு 8 பொருத்தங்க சூப்பருங்க பண்ணிக்கலாம், நீயே முடிவு பண்ணிக்கிற உன் பிள்ளைக்கு, அப்புறம் ஜோசியர் எதுக்கு? கரெக்டு தானே? அந்த 200 ரூபா கொடுத்து பார்க்குறது கூட உனக்கு முடியாமல் நீயே வந்து உன் ஃபோனில் வச்சுருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? கரெக்டாக? அப்போது என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு 2 ஜாதகங்கள் இருக்குது, யோனி பொருத்தமுக்கு உண்டான விதிகள் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல திருமணம் பண்ண வராங்க அப்படின்னாலே வந்து விதி என்ன பார்க்கணுன்னா, ஒரு ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் வாங்கியிருக்கக்கூடாது. அது முக்கியமான விதி. கிரகசாரம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விதி. இப்போ உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து நீசம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சனி நீசம் பெறக்கூடியது எதுங்க?
சனி மேஷத்தில் நீசமாகுது. அந்த மேஷத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதுல அது நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா அங்கே போய் சனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்தில். அப்போது அந்த சனி வந்து நீசம் அப்படின்னு அர்த்தம். சனியினுடைய நட்சத்திரங்கள் என்ன? உத்திரட்டாதி. அப்போது இந்த பூசம் மனுஷன் உத்திரட்டாதியாக இருக்கக்கூடிய ஒரு கணவனை சேர்க்கக்கூடாதுங்கிறது விதி. கண்டிப்பாக நிச்சயமாக 100% தோல்வி. அதை மட்டுமே டிக்ளேர் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எழுதிக்கங்க. நீசம் பெற்ற கிரகத்தின் சாரம் பெற்ற இதுகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆணுக்கும் அதே தான். ஆணுக்கு வந்து உதாரணமாக ஒரு கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆணுக்கு கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறது புதன். பெண்ணுக்கு வந்து புதன் வந்து நீசம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்னென்னா வர்க்கோத்தமம் வாங்கிருச்சுல்ல, வர்க்கோத்தமம் வாங்கினதுன்னா பலமாக ஆயிடுச்சுல அப்படின்னு. யார் சொன்னா? புதன் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகங்கள் 3 யார் எதெல்லாம் சொல்லுங்கள்? தன்னுடைய சுயசாரத்தில் 3 கிரகங்கள் நவாம்சத்தில் நீசம் பெறுகின்றன. அது என்ன கிரகங்கள்? புதன். புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் நீசமாகுது. வேற சொல்லுங்கள். சுக்கிரன். நீங்கள் சொன்னீங்களா? சொல்லுங்கள். சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய இடம் எது? அப்போது சுக்கிரன் எத்தனாம் பாதமாக இருந்ததுன்னா சுக்கிரன் நீசமாவாங்க. கரெக்ட். அப்போ 2ஆம் பாதத்தில் இருந்தாலும் சரி. கேது எந்த மண்டலத்தில் வருவாங்க? கேது நவாம்சத்தில் எந்த மண்டலத்தில் வருவாங்க? மேஷத்தில் வருவாங்க. மேஷத்தில் எந்த பாதத்தில் கேது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் நீசமாகறாங்க? ரிஷபம். அப்போது இந்த 3 கிரகங்களுமே வந்து நீசம் பெற்ற. அப்போது நீசம் பெற்ற கிரகம் இருந்தால் அது கூட சேர்ந்து ஒரு உச்ச கிரகமும் இருந்ததுன்னா நீசத்தை இழக்குங்கிறது விதி. கரெக்டாக? இல்லைனா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த ஆள் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் வந்து நீசம் பெற்றிருந்தாலும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து அதில் உச்சமாக இருந்தாங்கன்னா இழந்த வலிமையை மீண்டும் பெறும்னு அர்த்தம். கரெக்டு தானே? இப்போ இதே புதன் நீசம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னாலும் புதனுக்கு வீடு கொடுத்த ஆள் குருவாக இருக்கிறாங்க, குரு வந்து உச்சமாக இருக்கிறாங்க அப்படின்னா இழந்த பலனை மீண்டும் பெறுவார். சரி, இப்போ சொல்கிறாங்களா கிரக சாரம் பாத சாரத்தை யார் இழிவாக பேசுகிறாங்களோ இல்லை அப்படின்னா நட்சத்திர சாரங்கள்லாம் கடைநிலை பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்களோ யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த நட்சத்திர சாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு சில விதிகள் இருக்குது. இப்படி நீங்கள் உதாரண ஜாதகம் கேட்கணும். அதாவது ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்தில் நீசம் பெற்று அந்த ஜாதகம் வாழாத, அதாவது கணவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான 10 ஜாதகங்கள் நான் உடனே தர முடியும் உதாரண ஜாதகம். அப்போ சாரத்தை எப்படி நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பேச முடியும்? சாரத்தை என்றைக்கு ஒருத்தன் தெளிவாக தெரிஞ்சுக்கிடலையோ அப்போ வந்து எல்லாமே வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி தான். அப்போ ஒரு கிரகம் வந்து செயற்கை பார்வை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து சாரம் தான் எல்லாமே முடிவு பண்ணுது. சரியா? இப்போது வேறு இன்னொரு வசிய பொருத்தம்னா எப்படி நல்லா இருக்கும்னா, வசிய பொருத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த 2 பேருக்கும் சூப்பருங்க அப்படின்னு சொல்லி, இந்த 2 பேருக்கும் சூப்பர், இந்த மேட் ஃபார் ஈச் அதர். ஆணுனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரே ராசியில் ஒரே பாதத்தில் ஏறி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு ஜென்ம நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? ஒரு உதாரணமாக ஆணுக்கு வந்து ஜென்ம நட்சத்திராதிபதி குரு, பெண்ணுக்கு வந்து ஜென்ம நட்சத்திராதிபதி சனின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரே பாதத்தில் இல்லைனா ஒரே நட்சத்திரத்தில் ஏறி இருக்குது அப்படின்னாலும் வசிய பொருத்தம் ரொம்ப சூப்பர் 2 பேருக்கும். இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதே மாதிரி 2 பேருனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் வசியம் சூப்பர். 2 பேரும் ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இப்போ எனக்கு ஜென்ம நட்சத்திராதிபதி சனி அப்படின்னு வச்சுக்கோங்க, பெண்ணுக்கு வந்து ஜென்ம நட்சத்திராதிபதி வந்து குரு. இந்த 2 பேர் நட்சத்திராதிபதிகளும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க, இல்லைனா நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் நிச்சயமாக வசிய பொருத்தம் நல்லாவே இருக்கும். நிறைவாக ஒன்று இப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோனி பொருத்தம் அப்படிங்கிறதுல பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடிய சில விதிகளெல்லாம் விட்டுருங்க. கரணத்தை எடுத்தீங்கன்னா யோனி பொருத்தத்தை கரெக்டாக பார்க்கலாம். கரணம் அப்படிங்கிறது கரசைக்கு உண்டான இது என்னங்க? யானை. யானையினுடைய அந்த தாம்பத்தியம் வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நீண்ட காலம். கரெக்டாக? யானை வந்து ஒரு நீண்ட காலம் தாம்பத்தியம் அல்லது உறவு வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மிருகம். இது வந்து ஆண் ஜாதகத்தில் அவர் கரசை கரணம்னு வச்சுக்கோங்க. பெண் ஜாதகத்தில் வந்து
அவங்க வந்து பத்திரை கர்ணமாக இருக்குன்னா பத்திரைங்கிறது என்னங்க? கோழி. அப்போ கோழியினுடைய காமம் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஷார்ட்டு. அப்போது ஆணினுடைய ஜாதகத்தில் ஒருவேளை அவர் கரசையாக இருந்து பெண்ணினுடைய ஜாதகத்தில் பத்திரையாக இருந்தால் சேர்க்கலாம், தப்பு இல்லை. பெண் எளிதில் திருப்தி அடையக்கூடிய நிலைமையில் இருக்கும். புரியுதா? மாற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பத்திரை கர்ணத்தில் ஆண் இருக்கிறாங்க, கரசை கர்ணத்தில் இல்லைன்னா சதுஷ்பாத கர்ணத்தில் பெண் இருக்கிறாங்க, என்ன ஆகும்? கதை முடிஞ்சது, அவ்வளோதான். தாம்பத்தியத்தில் தோற்று ஒரு சில வினாடிகளில் தோற்று போய் எப்போது பெண்ணினுடைய உறுப்பை ஒரு ஆண்குறி தொடுகிறதோ 10 செகண்டில் இந்திரியம் இழக்குங்கிறது விதி. அதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ கர்ணத்தை எடுத்து பாருங்கள், பொருந்தும். அப்போ ஒவ்வொரு கிரகமும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா விஷயங்களுமே சொல்லுவாங்க. சில பேர் கர்ணத்தை பார்க்காத, நீங்கள் அதெல்லாம் விடுங்க, கர்ணத்தை பார்க்காத இதை பாருங்கள், அதெல்லாம் வந்து எல்லாரும் வியாபாரம் பண்ணுறாங்க. யார் சொன்னால் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி? எல்லாமே வந்து நான் பல விதமான ஒரே ஒருத்தங்க சொல்கிறாங்கல்ல, கர்ணனை நீ மட்டும் தான் கொண்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எத்தனை பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. உண்மை தானே? 5 பேர் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல. அப்போது நான் மட்டும்தான் இது மட்டும்தான் இதுக்கு விதின்லாம் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நிச்சயமாக சாரத்தை மட்டும் எடுங்க, சாரத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். கிரக சேர்க்கைலாம் ரெண்டாவது. இப்போ சாரம் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து என்ன எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு உயிர்காரகம் இருக்குது, பொருள்காரகம் இருக்குது. சாரம் எதுக்கு பயன்படுது? அதாவது நட்சத்திர சாரம் எதுக்கு பயன்படுது? வீடு கொடுத்தவனுடைய வலு எதுக்கு பயன்படுது சொல்லுங்கள். நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது உயிர்காரகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். ஒரு நட்சத்திர சாரம் இப்போது ஒரு 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 பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது உதாரணமாக கேட்டை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆணினுடைய ஜாதகத்தில் நீசம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்குள்ளே அந்த தாம்பத்தியம் இல்லைனா ஒரு உறவுங்கிறது நல்லா இருக்காது. இது வந்து பொருளாதாரத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, உயிர்காரகத்துவத்தை பாதிக்கும். அப்போ நட்சத்திர சாராவளி அப்படிங்கிறது உயிர்காரகத்தை மட்டும் பாதிக்கும். இப்போ பொருட்காரகம் எடுத்த நடக்கு. செவ்வாய் வந்து சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அந்த ரிஷபத்துக்கு உண்டான அந்த அதிபதி அப்படிங்கிற சுக்கிரன் வந்து நீசம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாதசை நடக்கு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான அந்த பொருளுக்குண்டான காரகம் தான் கெட்டு போகுமே தவிர அதுக்கும் 2 பேருக்குள்ள இதுக்கும் பந்தமே கிடையாது. அப்போ வீடு கொடுத்தவனுடைய வலு அப்படிங்கிறது நல்லா இருந்தாங்க. இப்போ இந்த செவ்வாய் இருக்குது, செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவங்க உச்சம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பொருள்காரகம் நல்லாயிருக்கும். பட் தேட் டஸ் நாட் மீன் உங்களுடைய உயிர்காரகத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குலாம் கிடையவே கிடையாது. அப்போ நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது உயிர்காரகம்னா உயிர் போயிருமோ இல்லைனா அப்படிலாம். உயிர்காரகம் அப்படின்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா அன்பு, பாசம், காமம், காதல், ஒரு பிரியம் இல்லை அப்படின்னா 2 பேருக்குள்ள அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரீக்வன்சி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உயிர்கண்டம், விபத்து, இது எல்லாமே உயிர்காரகம் தொடர்பானது. அப்போ உயிரோட இணைஞ்சிருக்கக்கூடிய எமோஷன்ஸ், ஃபீலிங், லவ், அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த உயிர்காரகம் நட்சத்திர சாரம் மட்டும்தான். அப்போ வீடு கொடுத்தவனுடைய வலுவை பார்க்கணும் அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கா, வீடு கொடுத்தவன வலுவை பாருங்கள், அவ்வளோதான். இல்லை வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கிறானா, கெட்டு போயிருக்கிறானா அப்படிங்கிறது அந்த வீடு கொடுத்தவன் மட்டும்தான் வருமே தவிர நட்சத்திர சாரத்துக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. கரெக்டு தானே? இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன், தெரியலை. இதில் உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் நாங்கள் பதில் சொல்லிவிட்டு என்னோடய உரையை முடித்துக்கொள்கிறேன். யாருக்கும் எது கேட்கனாலும் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இல்லை கரெக்டாக நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய இதெல்லாம் சொல்லலாம், குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது வருது. ஒரு நான் என்னுடைய அனுபவத்தை வச்சே நான் சொல்கிறேன். குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது, என்ன பலன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்த ஒரு ஜாதகர் வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஃபோன் போடுறாங்க, என் பையனுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இந்த கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் மேபி 2 மாதம் அது 3 மாதமாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க, பூ வைக்கிறாங்க, அப்படி பூ வச்சா இவன் டென்ஷன் ஆகிறான் அப்படி சொல்லி. எப்படி தலையில் பூ வச்சிங்கன்னா டென்ஷன் ஆகிறான், என்ன செய்யான்னு தெரியாது அப்படின்னு. அப்போ குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லணுங்க உண்மையிலே தெரியாதுங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறது என்னது, குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரே ராசியில் இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னாலே வந்து என்னென்னா கண்டிப்பாக கர்ப்ப பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கும், கர்ப்பிணி ஸ்திரீகளினுடைய சாபம் இருந்திருக்கும். இது வந்து ஒன்று, அதெல்லாம் ஓகே தான். பட் நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ரெமெடி கொடுக்க முடியும்? குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. குரு அப்படிங்கிறது தங்கம், சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளி. தங்கத்தையும் வெள்ளியையும் இணைத்து ஒரு டாலராக போடுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காங்க. குருங்கிறது தங்கமா, டாலர் போடுறாங்களா, இந்த டாலர் மாதிரி ஒரே 2ஐயும் ஒட்டி வச்சுக்கோப்பா, நல்லா இருப்பாங்க, 2 பேரும் ஒட்டி இருந்துக்கிடுவாங்க.
அதிக பாகை வாங்கிய கிரகம் அதில் குருதான் நினைக்கிறேன். இல்லை, குரு சுக்கிரன்ல ம் குரு 18 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ம் அப்போ அதிக பாகை வாங்கி கிரியத்தை பற்றி நம்ம ஜிகே ஐயா சொல்லுவார். ம் ம் அப்போ அதோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது கடகத்தில். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதுகள்லாம் வந்து நமக்கு ஜோதிட விதிகள்லாம் ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் ஜோதிட விதிகள் லட்சக்கணக்கில் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? நம்ம என்ன சொல்லணும் அந்த டைமில் எனக்கு இங்கே வரும். நான் ரொம்ப பேருக்கு நான் சொல்ல பொருத்தம் பார்க்க வர்றாங்க, அந்த டைமில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு கல்யாணமான ஒரு பெண் வந்து திருமண பத்திரிக்கை கொடுக்கறது வராங்க. நிமித்தம் நல்லா இருக்கா, உனக்கு பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே தானே இருக்குங்க. பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. நிமித்தம் சகுனம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சகுனம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு போகிறது, ஏத்தாப்பில் யார் வராங்கன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம போகிறது. நிமித்தம்ங்கிறது தன்னால் அமைகிறது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை அன்றைக்கி ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இவங்க வந்த இடத்துல பால் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. பால்ங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம், கரெக்டாக? இவங்க வந்து அந்த கேள்வியை கேட்கும்போது கரெக்டாக வந்து வீட்டில் வந்து பால், அம்மா பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரன் வந்து பால் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ உனக்கு வெற்றி, போயிட்டு வா, சக்ஸஸ் தான் மகளே, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே தந்து கொண்டே இருக்கிறது, நம்ம அதை கவனிக்க தவறுறோம், அவ்வளோதான். இப்போ இப்படி நீங்கள் எடுத்து பாருங்கள், மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பிரபஞ்சம் நமக்கு தந்துகிட்டே இருக்கணும், நம்ம வந்து அதை கவனிக்க தவறுறோம். நம்ம கவனித்தோம் அப்படின்னா அதுக்கு விடைகள்லாம் நீங்கள் ரொம்பலாம் சீரியஸெல்லாம் கால்குலேஷன்லாம் போட வேண்டாம், அதுக்கு விடை ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்புகளை தந்த அண்ணன் பரணி பாரதி மற்றும் திண்டுக்கல் சிவாச்சாரிய அவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி